ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட பாண்டாஸில் இருக்க டேட்டா ஃப்ரேம் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 2 ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா, இது ஸ்டார்டிங்லேருந்து டிஸ்பிளே ஆகுது. இதையே நான் காப்பி பண்ணி டெய்ல் கொடுத்துக்கிறேன். டெய்ல்னா லாஸ்ட்லேருந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் ரெக்கார்ட்ஸு. வெறும் டெய்ல் கொடுத்துருக்கேன், எந்த பேராமீட்டரும் ஸ்பெசிஃபை பண்ணாமல். இங்கே பாருங்கள், இந்த பாலன், சந்திரா, வித்யா, மகேஷ் வரும், இதுலேருந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சிமிலராக 3 கொடுக்குறேன் டெய்லில், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். லாஸ்ட்டு 3 மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது ஏன் டிஸ்பிளே ஆகுதுன்னா, இந்த பிரிண்ட் ஃபைல் இருக்கிறதுனால ஹெட் ஃபைலும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நமக்கு டெய்ல் வேணுன்றதுனால லாஸ்ட் 3 மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதே நம்ம லொக்கேஷன் கொடுத்து பார்ப்போம். எனக்கு பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். லொக்கேஷன் 3 கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல் ஃபைல். எனக்கு தேர்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னும் போது, தேர்ட் வந்து பாருங்கள், நேம் தனுஷ், கிளாஸ் 10, சப்ஜெக்ட் AI, மார்க் 91, கிரேட் A. இது எனக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிருக்கு. நேம் தனுஷ், கிளாஸ் 10, செக்ஷன் F, சப்ஜெக்ட் AI, மார்க் 91, கிரேட் A, நேம் 3, டேட்டா டைப் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல லொக்கேஷன் 3 கொடுக்கும்போது, இதே எனக்கு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்க எனக்கு நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பாருங்க, தனுஷ் இது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். சிமிலராக எனக்கு எல்லா ரெக்கார்டில் இருக்க நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம காலன் கொடுக்கலாம். இந்த இடத்துல நேமும் எனக்கு என்ன சப்ஜெக்ட் டிஸ்பிளே ஆகணும். நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன். இதை ஆஷ் கொடுத்துக்கலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், இந்த ரெக்கார்டில் இருக்க நேமும் சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுதான் லொக்கேஷன் மெத்தடுடைய பர்பஸ். தென் அடுத்து நம்ம வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணலாம். எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா, இந்த சார்ட் வேல்யூஸ் மெத்தட் மூலிமா சார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் பை நேம் கொடுத்துக்கலாம். பாருங்க, நேம் பிரகாரம் நான் கொடுத்ததுனால எனக்கு அனுஷா, அர்ஜுன், பாலன், பவானி ABCD ஆர்டரில் நமக்கு கிடச்சிருக்கு. அசெண்டிங் ஆர்டர் ஃபால்ட்டு. இதே எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வரணும்னா இந்த இடத்துல கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இதையே காப்பி பண்ணிவிட்டு அசெண்டிங் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு பேராமீட்டரில் ஆமாம், ascending is equal to, பாருங்க, ascending is equal to false கொடுத்த உடனே நமக்கு கிடச்சிருக்கு. ஏன் இந்த இடத்துல அபினவ் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா, இது ஸ்மால் கேரக்டர்ன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆனால் வித்யா, வருண், நிரஞ்சன், மகேஷ், தனுஸ்ரீ, தனுஷ் அப்படின்ற டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம ட்ராப் மெத்தடை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.